ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot Tamil. ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தா இன்றைக்கி ஒரு குட்டி ரைடு ஒன்று கிளம்பிட்டோம். ஸோ ரைடு எங்கே போகிறோம் பார்த்தா வால்பாறை போகிறோம். ஸோ வால்பாறை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 220 கிலோமீட்டர்ஸ். ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 hours சொல்லுது. ஸோ இந்த வருஷத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு ட்ராவல் இது. ஸோ இந்த ட்ராவலுக்கு நம்ம கூட யார் யார் வரான்னு பார்த்தா இந்த இருக்கான் பாருங்க, லவ்லி குமார். ஹாய் காய்ஸ், குமார் இருக்கான். அண்ட் பசங்க பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் பசங்களை காட்டுறேங்க. ஸோ பசங்க பார்த்தா லக்கேஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அர்னால்டு பூதக்குட்டி மாதிரி இருக்கா அதில், பூதக்குட்டி மாதிரி இருக்காண்டா அதில். ஓகேண்ணா, கட்டிட்டு நான் அந்த கவர் எட்டு வந்துடுறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பெங்களூர் ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற அதே பசங்க தான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தில் பார்த்தா புதுசாக இன்னொருத்தன் வந்து ஜாயின் ஆகிறான். ஸோ வருவானா இல்லையான்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். ஸோ வருவான், வழக்கம் போல் ஏமாற்றிடுவான். அது என்ன வேணால் நடக்கலாம் டிசைனில். ஸோ பார்த்துக்கலாம் சார். நான் டக்குன்னு கிளம்புறேன், ஏன்னா லேட் ஆகிடுச்சு. மணி பாருங்கள் எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு கிளம்புச்சு, மணி 8 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நான் கிளம்பிட்டு என்ன பண்ணுறேன். குமார் பார்த்தா குமார் என்ன பண்ண, கோப்ரோவில் பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து மெமரி கார்டு பார்த்தா மெமரி கார்டு ஃபார்மேட்டுன்னு சொல்லி காட்டுது. பலவடையும் கடுப்பாயிடுச்சு. அதான் குமார் பார்த்தா அவன் மெமரி கார்டில் இருக்க தான் டெலிட் பண்ணிட்டு புதுசாக இப்போ கோப்ரோக்கு மெமரி கார்டு போட போகிறோம். சார் வேலைப்பாடுகள். சரி, அடுத்து நான் கோப்ரோ வியூ வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்னால் குமார் எப்படி. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேக் மாதிரி, அங்கே பசங்க வந்து குளிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் வால்பாறை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்து குளிக்கலான்னு. என்ன மென்ஷன் பண்ணி வைக்கணும். ஆமாம், நீ ஆசைப்பட்டல, போயிட்டானுல அவனுங்க. அதான் கேபும் அர்னாலும் பார்த்தா பாதை தேடி போயிட்டுருக்கானுங்க. பாதை இருந்தா இருக்கு, சரி இதுக்கு இறக்குறதுக்கு வேறு ஏதாவது பாதை இருக்கான்னு சொல்லி தேடி போயிட்டுருக்கானுங்க. போயிட்டு வரட்டான். பாதை இல்லைன்னு நினைக்கிறேன். பாதை எல்லாம் கேன்சல் பண்ணிடலாங்கம்மா, கவலைப்படாத. ஸோ அவ்வளோதான், ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. ஒட்டஞ்சத்திரம் வந்து லெஃப்ட் கரெக்டாக நேராக போனால் திருச்சி, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தால் செம்பட்டி லெஃப்ட் எடுத்தால் ஒட்டஞ்சத்திரம். இங்கேருந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆமாம் கோயம்புத்தூர் ரோடு கொஞ்சம் தாராபுரம் 41, கோயம்புத்தூர் 124. அவன் கேப் பண்ணிட்டான்ல, வரான்ல. வரான். இது இந்த ரோடு தானே கோயம்புத்தூர் ரோடு. நீ அப்படி போய் பண்ணி வச்சு டவர் சைடு விட்டாச்சு. வராங்க. ஒரு சர்ச்சு ஒன்று வரும், சர்ச்சு தான் வந்து பாருங்க. அங்கே தான் வீடு. ஸ்டட்லாம் குத்திருக்கான் பாரு சிஸ்டர் வந்து குமார் உன்னை ஏமாத்திட்டாங்கடா குமார், புடிங்கிட்டாங்கடா ஒன்றிருந்து. மாற்றிட்டான். ஏன்னா திருப்புற. ஸோ இப்போதைக்கு ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டு நம்ம நந்து வந்துட்டு மீட் பண்ணி அப்படியே வீட்டில் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இட்லி கேசரின்னு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அப்படியே அப்புறம் நந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு வால்பாறையை வச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள் முன்னாடி பாயுது மயிலக்கால ஏன் வேறு நான் சீரியஸில் தான் வருவேன் அப்படின்னு நட முடிக்கிறான். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒன்று அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குள்ளரில் வாடி வதங்க போகிறோம். ஸோ இதோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பழனி, இப்போதைக்கு தை மாதம்னாலே பழனிக்கு பாத யாத்திரை போவாங்கள்ல, ஸோ அதுக்கான ஒரு இது அந்த பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கான ஸ்பேஸ் தான் அது. அவங்க அதில் தான் நடந்து போவாங்க. இன்னும் இங்கேருந்து பழனியே வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தா 21. ஸ்பீக்கர் என்னோட இது ஜாக்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்குது ஜிப்பில். ஏண்டா வண்டி எடுத்து 10 செகண்ட் கூட ஆகலாம், அதுக்குள்ளே டீ சாப்பிடணுமா? ப்ளீஸ் அதை எடுத்துக்கிறேன். அதான் ஜிப்பு. காலங்களோடும் நான் பாட்டு கேட்டே வர போகிறேன். இலசுகளை தடுத்தா அது கேட்காது. ஊருக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன்.
இங்கேருந்து ஆலியார் 11 கிலோமீட்டர்ஸ், வால்பாறை 52 கிலோமீட்டர்ஸ், அதிரப்பள்ளி 120 கிலோமீட்டர்ஸ். ஆலையார் டேமோட ஃப்ளோ வாட்டர், பேக் வாட்டர் ஆஃப் ஆலையார் செம்மையாக இருக்குல்ல. பிரிட்ஜு அங்கே ஒரு வாட்டர் ஃப்ளோ வருது. அடுத்து தண்ணியோட ஃப்ளோ பாருங்கள். ஆலையார் தண்ணி நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டா வியூ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். மலையேற போகிறேன் இப்போ. செக் போஸ்ட் வந்தாச்சு. வெல்கம் டு ஆனமலை ரிசர்வாயில் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்ன கோழி அங்கே ஒரு ஏறி நிற்கிறதுக்கு ஏதாவது போட்டுருக்காங்கடா. பைக்கு முன்னாடி போங்க. ஓகே. ஸோ செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. வண்டிக்கு எவ்வளோடா? கேமராவுக்கு 50. ஆ ஆ ஆலையாரா அதான் பிடிச்சான்ல நான் சொன்னேன்ல. ஆலையார் வியூ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ஏற ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. வால்பாறை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். வண்டியை நிப்பாட்டிட்டு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்டோரிக்கு 2-3 ஃபோட்டோஸ் ஆச்சு எடுப்போம். வண்டிக்கு சுத்தமாக இல்லை. ஸோ வண்டியோட லக்கேஜ் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல. வாவ் வாட் அ வியூ மேன். போஸ்ட் கொடுக்குறியா? சாவி தூக்கில எரிஞ்சு விட்ருவா. ஓகே பாரு பாரு அப்படின்னு பறந்துட்டுருக்கு. வால்பாறை சார் ஹெவன்னா. எவ்வளோ பஸ் வருது. சின்ன சின்ன பெண்டாக தான்டா இருக்குது, பெரிய பெண்டெல்லாம் இல்லை. ஏன்னா என்ன ரொம்ப குறுகலாக இருக்குது பார்த்தியா, அதனால தான் கீழே விழுந்துறான். இதில் அதான் பஸ் வந்துச்சு பார்த்தியா. ரிஜெக்டில் சொல்லிட்டு இருக்கும்போது பஸ் வந்துடுவான். ஹெவன்னா இந்த வீடியோ அப்படியே ராவாக போட்டு விட்டுருந்தா. இந்த வீடியோ ராவாக போட்டு விட்டுலான் இருக்கேன். பார்த்தா பாரு பார்க்கணா போ. மொதல் ஹேர்பின் பண்ணி இப்போ தான் ஆரம்பிக்குது. தப்பாக பேசிட்டோம்டா. ஹேர்பின் பண்ணு போட்டு கொடுத்தாங்கன்னா ஏறுனா. வாவ் அங்கே இருக்குது. அங்கே போய் ஒன்று கிடைப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவு 11:40 இருக்கும். 40க்கு இன்னும் 11 பெண்டு தான் ஏறி இருக்கோம். நமக்கு ஒரு புது பார்ட்னர் ஒன்று கிடச்சிட்டாங்க. ஹாய் மங்கி. ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு. ஆர்பிஎம் நல்லா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 6, 7, 8, 9ன்ட்டு அது கொடுத்தா மட்டும்தான் ஏறுது. அதே மாதிரி ஸ்டாண்டுலாம் ஃபுல்லாக உரசுது. எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்குது. எங்கெங்கே போகணுமே. வா அதோட வியூ எப்படி இருக்கும் பாருங்கள். கோப்ரோவில் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. சை 12வது ஹேர்பின் பண்ணி ஒன்றாவே போகலாம். அப்போ அவனும் வரட்டும். ஒன்றா போகலாம். அவனும் வரட்டும். அவனு எந்திரிக்கவே இல்லையாடா. எப்படி இருக்கு பாரு. கடைன்னு போயிட்டு இருக்கானு. கடை வண்டி காமாட்சி வண்டி. அதுக்கடுத்து நான் என்னடா உனக்கும் தெரியலையா. இது நம்ம மேலே ஏறணும்னு அடுத்த செக் போஸ்ட்டு. இங்கே ஒன்று டீ கடை. டீ காஃபி. ஆமாம் அட்டைக்கட்டினா அட்டைப்பாடியா? அட்டைப்பாடிங்கிறது அவன் ஊர். ஆனைக்கட்டி வந்து சரக்கு அடிப்பான். வால்பாறை 28. டேய் 15 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இது செக் போஸ்ட்டு. இதுக்கு மேலே செக் போஸ்ட் இல்லைடா. இதுக்கு மேலே பிரிட்ஜ் அட்டிக்குள்ளே போயிடும்.
பிரிட்ஜட்டிக்குள்ளே போக இன்னும் சில மணி நேரங்களே உள்ளது, வினாடிகள் கடந்தது. பிரிட்ஜட்டிக்குள்ளே போகலாம் பார்த்தா அவரே தூங்கிட்டு இருக்காரு. பிரிட்ஜட்டிக்குள்ளே போகலாம் பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு அவரு. இப்படி இருந்தா அப்புறம் அங்கே வேறு புளி வந்துச்சு. அருணாள் உங்கள் ரைடு எப்படி போயிட்டுருக்கு? ரைடு செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23வது கொண்டை ஊசி வளைவை கடந்து வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். இந்த வியூவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. கீழே இருக்கிற ஒரு வழி தான் தெரியுது, அது கீழே இருக்கிற வழியெல்லாம் வண்டி வந்துட்டாரு. அடக்கி ஆளுது முரட்டு காலை. முரட்டு காலை உங்கள் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? What do you say? என்னது என்னாச்சு? ஃபுல்லாக பிடிக்கிட்டாங்க. ஓகே பார்த்தியா நம்ம வால்பாறைக்குள்ள வந்துட்டாங்க. லெஃப்ட் சைட் தான் இங்கே ஃபுல்லாக. இதான் தேயிலை. ஒரு பெண்டில் எங்கேயோ போனே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல. குமார் ஆஃப் பண்ணிட்டேன். வந்துட்டோம். ரூம் பார்த்தா டூ காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா போன தடவை இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு தான் இருந்தாங்க. இன்னொரு டூ காஸ்ட்டு, அதனால் வேறு ரூம் தேட போகிறேன் இப்போ போயிட்டு. ஸோ காய்ஸ் இப்போதைக்கு வால்பாறை வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கேயுமே வந்துட்டு 2500 ரூபாய்க்கு கம்மியாக ரூம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் 1200 ரூபாய்க்கு வந்துட்டு ரூம் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ கேப் அமர் அதை பார்க்க போயிருக்காங்க. வேறு தான் நம்ம சித்தப்பு ஃபஸ்ட்டு சேனலில் என்ட்ரி கொடுக்குறாரு. சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐயோ சுகர் கம்மியாக இருக்குது, சுகர் போட்டு தர சொன்னாங்களா? சக்கரை வியாதி வர்ற அளவுக்கு சக்கரை போட்டு கொடுங்க அவனுக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து வால்பாறை வந்து ரூம் எடுத்தாச்சு. ஓகேண்ணா, ரூம் பிடிச்சிருக்குண்ணா உனக்கு? இட்ஸ் ஓகேண்ணா. ரூம் வேறு லெவலு. ரூமை விட அதோட லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அங்கே தெரியுது, அங்கே ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ ரூமில் எல்லா திங்ஸும் வச்சுட்டு அந்த ஃபால்ஸில் போய் பிரிட்ஜெட்டியாக உட்கார போகிறோம். இப்போ பிடிச்சிருக்கா ரூம் எப்படி இருக்கு? எந்த உனக்கு ரூமு கேபே டே கேபே டே சார் டே ரூம் பிடிச்சிருக்குல்ல? ரூமு சூப்பர். அவசர வேலையா வெளியில் போயிருக்காங்க. ரூம் எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்குல்ல. சும்மா ரேட்டு கம்மி. ஏன்னா சீசன் டைமில் வந்து பயங்கர ரேட்டு. இவன் பாத்ரூம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ரூமு அது நமக்கு இல்லை, அது கெஸ்ட்டுக்கு. ஸோ சின்ன ரூம் தான். எங்கே லைட்டாக காணும் இந்த இருக்குது. ஸோ சின்ன ரூம் தான். ஆனால் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரூம் கிடச்சது அந்த பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு ரூம் மட்டுமே தேடி இருக்காங்க. ரூம் மட்டுமே தெரியும். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து 700 ரூபாய்க்கு தங்கியிருந்தேன். அது வந்து சூட் ரூம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு போய் கேட்டால் அது 2500 ஏன்னா சரி ஞாயிறு பரவாயில்ல, இங்கே ரேட்டு கம்மி. ஸோ இந்த இடத்துக்கு யாரும் வரணும்னு நினச்சேன். கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என்னன்னா மணியாமா கரெக்ட் கொடுக்கணும்ண்ணா. ஸோ இங்கே யாரும் தங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் கால் பண்ணிட்டு இந்த ரூம் புக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் பேர் வியூ வேறு லெவல். நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஒரு ரூபா குறைக்க மாட்டாங்க. சும்மா வந்தீங்கன்னா தங்கிக்கலாம். ரேட்டு கம்மி இருந்தாலும். மாதிரி வீடியோ முடிச்சிடலாமா? ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப். கொய்யா குமார் சட்டி இந்த அங்கே ஒருத்தர் இருக்கான், பாத்ரூம்குள்ளே ஒருத்தர் இருக்கான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.